சுஜா கர்ப்பமாக உள்ளதை அவளது குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றனர். அனைவரும் வந்து சுஜாவை வாழ்த்துகின்றனர். வாழ்த்துக்கள் சுஜா. நீ கர்ப்பமா இருக்கிறது கேள்விப்பட்டேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு புது உறுப்பினரை வரவேற்க தயாராயிட்டியா? பொட்டு பாட்டி சுஜா முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லாதது கண்டு என்ன விஷயம் என்று கேட்டாள். என்னமோ தெரியல பாட்டி. நான் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமாவே இல்ல. என் குடும்பத்தாருக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லாதத நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. பொட்டு பாட்டியால் சுஜாவின் மனக்குழப்பத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தாய்மை அடைதல் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகச் சிறந்த காலகட்டமாகும். ஆனா சில சமயம் அதுவே சவாலான மற்றும் மன அழுத்தத்தை தருவதாகவும் அமைஞ்சிடுது. கர்ப்ப காலத்திலயும் பிரசவத்துக்கு பிறகும் தாய்மார்கள் கவலை, மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை உணர்வது பொதுவானதே. அப்படியா பாட்டி? இது உண்மைதானா? ஆனா பிரசவ காலம்ன்றது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மகிழ்ச்சியான காலகட்டம் இல்லையா? அப்படிதானே டிவில எல்லாம் காட்டுறாங்க. போன மாசம் என் தோழி அணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவ சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் மட்டும் ஏன் சோகமா இருக்கேன்? நான் சொல்றத கேட்டா நீ ஆச்சரியப்படுவ சுஜா. உனக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி நிறைய கர்ப்பிணி பெண்கள் இப்படித்தான் உணர்றாங்க. 5ல் 1 தாய்மார்கள் தன்னுடைய பிரசவ காலத்துல இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இவை கவலை, மனச்சோர்வு, பயம் மற்றும் மனநிலையில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். சுஜா குழப்பத்தில், பொட்டு பாட்டி, ஒரு பெண்ணு தன்னோட வாழ்க்கையில ஏற்கனவே எவ்ளோ சோதனைகள் சந்திக்கிற போது, அவளுக்கு பிரசவ காலத்துல எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரமம் வரணும்? இத்தகைய சிந்தனை இயற்கையானதுதான் சுஜா. கர்ப்ப காலத்தில் வயிற்றுக்குள் வளரும் குழந்தைக்கு தேவையான இடமளிப்பதற்கும், பிரசவ காலத்திற்கும் மற்றும் குழந்தை பராமரிக்கவும் தாயின் உடலை தயார் செய்வதற்காக உடலில் பலவித மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனா பொட்டு பாட்டி, உடல்ல ஏற்படுற மாற்றங்களுக்கும், என்னோட மனநிலைக்கும், உணர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம்? பொட்டு பாட்டி தன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள். சுஜா, இந்த படத்துல இருக்கிற அம்மாவை பாரு. அவ எப்படி உணர்றான்னு நீ நினைக்கிற? ம். பாட்டி, அவ பாக்க சோகமா இருக்கா. அவ தன்னோட உடல் நலம், இல்லன்னா தன்னோட வயித்துல இருக்கும் குழந்தையோட நலம் பற்றி கவலைப்படுறாளோ என்னமோ! அவ தன் உடல்நிலை பற்றி ஏன் கவலைப்படுறான்னு நீ நினைக்கிற? ஆமா. மசக்க காரணமா சரியா உணவு சாப்ட்டுருக்க மாட்டா. அத நெனச்சு கவலையா இருப்பா. ரொம்ப சரியா சொன்ன சுஜா. நீ சொன்ன மாதிரி படத்துல இருக்கிற அம்மா நிறைய காரணத்துக்காக சோகமா இருக்கலாம். தன் உடல் நலத்தை பத்தியும், தன் குழந்தையோட உடல் நலத்தை பத்தியும் நினைச்சு கவலைப்படுவதுங்கிறது கர்ப்ப காலத்துல சாதாரணம் தான். இப்போ கையில குழந்தைய வச்சிட்டு இருக்கிற இந்த அம்மாவோட படத்தை பாரு. இதுல என்ன தெரியுது? அவ பாக்க ரொம்ப சோர்வா தெரியிறா. தூக்கமின்மையா கூட இருக்கலாம். என் தோழி அனு கூட ரொம்ப சோர்வா இருக்கா. ஏன்னா, இரவு முழுக்க அவ கண் விழிச்சு குழந்தைய அவ பாத்துக்க வேண்டியிருக்கு. ஆமா சுஜா, நீ சொன்ன மாதிரி இந்த அம்மா சோர்வாகவும் சோகமாகவும் தெரியறாங்க. ஒருவேளை இரவு முழுவதும் தன் குழந்தை அழுவதாலும் அவள் சோர்வாக இருக்கலாம். அல்லது வீட்டு வேலைகள் காரணமாகவும் போதிய ஆதரவு இல்லாததுனாலையும் அவ சோர்வாகவும் சோகமாகவும் இருக்கலாம். அதனால சுஜா, ஒரு பெண் தன்னோட கர்ப்பகாலம் மற்றும் பிரசவத்துக்கு பிறகும் எப்பவுமே அவ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியாது. சில சமயங்கள்ல சோகமாகவும் கவலையாகவும் இருக்கும். சில பேருக்கு இதோட அறிகுறிகள் வெளியில தெரியாது மற்றும் தீவிரமா இருக்காது. அது பரவாயில்லை. இது போல கர்ப்ப காலம் மற்றும் பிரசவத்திற்கு பிறகு இந்த மாதிரி மனசுல மாற்றங்கள் ஏற்படுறது சாதாரணமானதுன்னு சொல்றீங்களா? ஆமாம்,
அதனாலதான் மகப்பேறு மனநலத்தை பத்தி ஒரு தாயோட குடும்ப உறுப்பினர்கள், அவளை சுற்றியுள்ள சமூகம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உண்மையா சொல்லணும்னா பாட்டி, என்னோட இந்த கர்ப்ப காலத்த பத்தி எனக்கே நெறைய குழப்பமும், கேள்விகளும் இருக்கு. எனக்குள்ள அடிக்கடி தோன்றது, நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லாட்டி என்ன பண்றது? எனக்கு ஆரோக்கியமான குழந்தை பொறக்குமா? எனக்கு பெண் குழந்தை பொறந்து என்னோட குடும்பம் அந்த குழந்தைய ஏத்துக்கொள்ளலன்னா? பிரசவம் என்பது தாங்க முடியாத வலியா? எனக்கோ, என் குழந்தைக்கோ ஏதாவது கெடுதல் நடந்துட்டா? ஆரோக்கியமான எண்ணங்களுக்கு முதல் படி கர்ப்பகாலத்தை பத்தியும் பிரசவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது தான். முதல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு நல்லதில்லை. இதெல்லாம் ஆரோக்கியமற்ற எண்ணங்கள். இது போன்ற எண்ணங்களும் கேள்விகளும் ஒரு தாய்க்கு ஏற்படுவது இயல்பே. உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உன்னை போன்ற நிறைய தாய்மார்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளது. இது சாதாரணமானதுன்னு நீங்க சொல்றதால, நான் இத இப்படியே கவனிக்காம விட்டுடலாமா? நான் அளவுக்கு அதிகமா இத பத்தி யோசிக்கிறதா ஒரு நாள் என் கணவர் சொன்னாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். அப்படியா பாட்டி? சுஜா, கர்ப்பகாலம் முதல் பிரசவத்துக்கு பிறகும் ஒரு தாயோட மன ஆரோக்கியம் அவளின் குழந்தையோட நேர்மறை எண்ணங்களை கொண்ட வளர்ச்சிக்கும் நீண்ட நல்வாழ்வுக்கும் மிகவும் முக்கியம். பல சந்தர்ப்பங்களில் இந்த பாதிப்பு பிரசவத்துக்கு பின்பும் சிலருக்கு தொடர்ந்து இருக்கும். அதனால உன்னோட மற்றும் குழந்தையின் நல்லதுக்காக முன்னெச்சரிக்கையா நாம இருக்கிறது நல்லது. என் குழந்தைய பாதிக்குமா? என்ன ஆகும்? எனக்கு கவலையா இருக்கு. சுஜா, கவலைப்படுவதற்கு பதிலா நான் முதல்ல இத பத்தின விழிப்புணர்வை உனக்கு தரேன். கர்ப்ப காலத்துல ஏற்படும் மன அழுத்த குறைபாடு பின்வரும் விளைவுகளை தரும். பிரசவத்தில் சிக்கல், குறைப்பிரசவம், குழந்தை எடை குறைவாக பிறத்தல், பிறந்த குழந்தையை பற்றி சில குழப்பமான எண்ணங்கள். அது மட்டும் இல்ல, அது குழந்தையின் வளர்ச்சிய கீழ்கண்டவாறு பாதிக்கும். அறிவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், உணர்வுகளின் வளர்ச்சி, நடத்தை மற்றும் வளரும் காலத்தில் மனநல ஆரோக்கியம். இதுக்காக பயப்பட வேண்டியதில்ல. மன அழுத்தத்திற்கான அறிகுறிகளை பத்தி நாம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான். தினசரி வாழ்க்கையில எளிய மாற்றங்களை பின்பற்றுவதன் மூலம் மன அழுத்தத்தை எளிதில சமாளிக்க முடியும். அதனால சுஜா, நம்ம மனநலம் நம்ம கையில தான் இருக்கு. அப்புறம் நான் முன்னாடியே சொன்னது நினைவிருக்கிறதா? ஒவ்வொரு தாய்மாருக்கும் மன அழுத்தத்தின் அறிகுறிகள் வித்தியாசமா இருக்கலாம். சில தாய்மார்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறத உணரவே மாட்டார்கள். அது பரவாயில்ல. அது சரி பாட்டி. ஆனா நான் உண்மையிலேயே மனவேதனையில இருக்கிறேனா? கவலையில இருக்கிறேனா? அல்லது மன அழுத்தத்துல இருக்கிறேனான்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி சுஜா. எதிர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் தொடர்ந்து உன்னை சோகமாகவும் குறைத்து மதிப்பீடு செய்து எண்ணவும் வைக்கும். தினசரி வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் போதல், மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பது போல் உணர்தல், தூங்கவும் ஓய்வெடுக்கவும் முடியாமல் இருத்தல், இது நிச்சயமாக உதவி கேட்க வேண்டிய நேரம். இது போன்ற எண்ணங்கள் எனக்கு வரும்போது மற்றும் என்னுடைய தினசரி நாட்களை கடத்த சிரமப்படும்போது, அடுத்து நான் என்ன செய்யணும்? உன்னோட நம்பிக்கைக்குரியவரிடம் மனம் விட்டு பேசு. சமூக நல பணியாளர்கள் கிட்ட
நீ ஆரோக்கியமா உணர என்ன செய்யலாம் என்று கேளு. இதை பற்றி ஒரு நர்ஸ் அல்லது மருத்துவரிடம் சொல்லு. உனக்காக ஒரு நல்ல சுய பராமரிப்பு வழக்கத்தை உருவாக்கிக்கோ. பாட்டி, நம்பிக்கைக்குரியவரிடம் மனம் விட்டு பேசுவதுன்னா என்ன? புரியலையே. சரி, நம்மளோட நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் உரிய வட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். உன் நலன்ல அக்கறையுள்ள, உன்னோட நம்பிக்கைக்குரிய, உன் குறைகளை கேட்கக்கூடிய சில பேர்களை சொல்லு. சுஜா யோசிக்கிறாள். உம் உம் எனக்கு எப்ப ஏதாவது பிரச்சனைனாலும் நான் பக்கத்து வீட்டு சுமதி அக்கா கிட்ட தான் பேசுவேன். அவங்க பேரை எழுதலாமா? கண்டிப்பா எழுது சுஜா. உன்னோட நம்பிக்கைக்குரியவங்க எல்லார் பேரும் நீ எழுதலாம். இவங்களை எல்லாம் உன்னோட பாதுகாப்பு வளையமா வச்சுக்க. சுஜா, இப்ப உன்னோட லிஸ்ட சொல்லு பாப்போம். பொட்டு பாட்டி, சுமதி அக்கா, என் தோழி அனு, என் கணவர், என்னோட அம்மா. ஏன், நீங்க எல்லாரும் கூட உங்களோட மன எண்ணங்களை பகிர்ந்துக்க கூடிய உங்களின் நம்பிக்கைக்குரியவர்களோட பெயர் பட்டியலை எழுதலாமே. உங்களோட சமூக நல பணியாளர்கள் கிட்ட நீங்க செய்ய வேண்டிய சுவாச மற்றும் யோகா பயிற்சிகள் பற்றி கேட்க மறந்துடாதீங்க. அதோட இனிமையான இசையை கேட்பது மற்றும் நேர்மறையான கருத்துக்களை கொண்ட கதைகளை படிப்பது, இதெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தினசரி செய்யக்கூடிய எளிய மூச்சு பயிற்சி, உடல் நீட்சி பயிற்சி, புத்தகங்கள் படிப்பது, மனதிற்கும் உடலுக்கும் அமைதியா வைத்திருத்தல், இதெல்லாம் நிச்சயமா நிம்மதியான பிரசவத்திற்கும் மற்றும் குழந்தையோட உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கும் நல்லது. இந்த பயிற்சிகள் எல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபணமாகி இருக்கிறதுனால நிறைய தாய்மார்கள் இதை செய்யறாங்க. இதை போல எளிய பயிற்சிகளை செய்வதன் மூலம் நாம நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ளலாம். உங்க உடல் நலம் மற்றும் தினசரி வேலைகளை செய்யறதுல உங்க குடும்பத்தினரையும் ஈடுபடுத்துங்க. இது ரொம்ப நல்லது. இதன் மூலமா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நம்பகமான இடங்களிலிருந்து தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சுய பராமரிப்பு பயிற்சிகளை தயார் பண்ணுங்க. உங்களை போல் உள்ள மற்ற தாய்மார்களுக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப நன்றி பொட்டு பாட்டி. என் மனசு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா ஆச்சு. அடுத்த முறை சமூக நல பணியாளர் என் வீட்டுக்கு வரும்போது நான் இத பத்தி கண்டிப்பா பேசுவேன். கர்ப்ப காலத்துல ஏற்படுற மன அழுத்தம் பத்தி இப்ப எனக்கு புரியுது. இத பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பேன். இது எனக்கானது மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருக்கும் தான். நான் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் என் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. என்னோட உடல் நலம் மற்றும் மனநலம், இந்த இரண்டுக்குமே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அனைவரையும் பார்த்து, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, என் மனநலம் என் முன்னுரிமை. உங்களின் உடல் இப்போது உங்களின் குழந்தைக்கேற்ற வீடாக மாறுகிறது. இப்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? யோசியுங்கள். கடந்த 2 வாரத்திற்குள் எத்தனை முறை நீங்கள் எதிலும் விருப்பம் இல்லாதது போல் எண்ணி இருக்கிறீர்கள்? எப்போதுமே இல்லை, பல தடவை, பாதி நாட்களுக்கு மேல், தினமும். யோசியுங்கள். கடந்த வாரத்திற்குள் நீங்கள் எத்தனை முறை சோகமாகவும் மன அழுத்தமாகவும் உதவியற்றவராகவும் எண்ணி இருக்கிறீர்கள்? எப்போதுமே இல்லை, பல தடவை, பாதி நாட்களுக்கு மேல், தினமும். உங்களின் பதில்கள் மேலே உள்ள சிவப்பு நிற பதில்களுடன் ஒத்துப்போனால் நீங்கள் மகப்பேறு மனநலம் பற்றி உங்கள் சமூக நல பணியாளர்களிடமோ, மருத்துவரிடமோ, மருத்துவ உதவியாளர்களிடமோ, முதன்மை சுகாதார மையத்தையோ அணுகி தெரிந்து கொள்வது அவசியம். ஒரு கணவராகவும் தந்தையாகவும் நீங்கள் எவ்வாறு உதவ முடியும்? தாய் மற்றும் குழந்தைக்கு ஏற்ற ஆரோக்கியமான
மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை அமைத்துக் கொடுங்கள். தாய் மற்றும் குழந்தைக்கு தேவையான உணர்வு, உடல் மற்றும் பொருளாதார ரீதியான ஆதரவையும் வழங்கவும். தாய்மார்கள் மாத பரிசோதனைக்கு செல்லும் போது முடிந்தவரை அவர்களுடன் செல்லுங்கள். கருவுற்றிருக்கும் ஒவ்வொரு தாயின் உடலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றிய நேர்மறையான கருத்துக்களையும், அவளால் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும் போன்ற உறுதிமொழிகளை சொல்லுங்கள். அவர்கள் சத்தான ஆரோக்கியமான உணவு உண்பதை உறுதி செய்யுங்கள். கவனம்: ஒரு தாயின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் தாய் மற்றும் குழந்தை இருவரையும் பாதிக்கும். போதைப்பொருள், குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம் இது குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது தாய் மற்றும் குழந்தை இருவருக்குமே நல்லதல்ல. நான் எப்போதும் என் மனைவி மற்றும் குழந்தைகள் நம்பக்கூடிய ஒரு கணவராகவும் தந்தையாகவும் இருப்பேன். குடும்ப உறுப்பினர்களுடைய பங்கு என்ன? பிரசவத்தை எதிர்கொள்ள தேவையான நம்பிக்கையையும் உணர்வு பூர்வமான ஆதரவையும் கர்ப்ப காலத்திலேயே அவங்களுக்கு கொடுங்க. உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது மூலமா அவங்களோட கவலையை குறைக்கலாம். சுமூகமான உறவு அவங்க மனதை லேசா வைக்கும். எந்த சிக்கல் வந்தாலும் உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு உண்டு என்பதை உறுதியா சொல்லுங்க. அவங்களுடைய மனநிலை மாற்றம் மற்றும் உடல் சோர்வை புரிந்து கொள்ளுங்க. அவங்கள ரொம்ப கேள்வி கேட்காம அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க. பிறக்கிற குழந்தை ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் அது அவங்க குழந்தைதான். பாலினம் குறித்த விழிப்புணர்வு பற்றி தெரிந்து கொள்ளுங்க. ஒரு தாய் மற்றும் குழந்தைக்கு ஆதரவு தந்து அவர்களின் திறமைகளுக்கு ஏற்ப அவர்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான சூழ்நிலையை அமைத்துத் தரும் குடும்ப உறுப்பினராக நான் இருப்பேன். தாய்மார்களுக்கான நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பான இடத்தை உறுதிப்படுத்துவதில் இந்த சமூகத்தின் பங்கு என்ன? பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் இளம் பருவத்தில் இருக்கும் பெண்களுக்குமான குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கான சமூக விழிப்புணர்வு நலத்திட்டங்களை உருவாக்குதல். உளவியல் சார்ந்த உதவி திட்டங்களுக்கு சமூக பணியாளர்கள், பஞ்சாயத்துகள், சுகாதார பணியாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அணுகுங்கள். சமூக ஆதரவை தாய்மார்களுக்கு அளியுங்கள். தாய்க்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலை உருவாக்குங்கள். தாய்மார்களுக்கு சமூக மனநல திட்டங்கள் சென்று அடைய சமூக நல பணியாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். தாய்மார்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள். என் மனநலம் என் முன்னுரிமை. உங்கள் குழந்தையின் நம்பிக்கைக்குரிய அப்பாவாக எப்போதும் இருங்கள். குழந்தை மற்றும் தாய்க்கு தன்னால் முடிந்த அனைத்து நன்மைகளையும் தாருங்கள். குழந்தையை சிறந்த முறையில் வளர்க்க ஒரு தாய்க்கு தேவையான அனைத்து ஆதரவையும் தாருங்கள். தாய் நலம், பொது நலம்.